ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேங்க, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட வீடியோவில் என்னோட 20th வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய கெட்ஸீஸ் அஃபிஷியல் வ்ளாக்ன்ற சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hold up. டுவெண்ட்டீன்த் ஆனிவர்சரி அன்னைக்கு மார்னிங் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலையிலேயே வந்து தோசையும் அதுக்கப்புறம் வேர்க்கடலை சட்னியும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தோம். இதில் என்னென்னா காலையிலேயே ஏர்லி மார்னிங் சர்வீஸ் போயிட்டு வந்துட்டோம் சர்ச்சுக்கு. ஸோ வந்த உடனே பார்த்திங்கன்னா இந்த விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க. நம்மளோட ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிங்ஃபிஷர் சொல்லுவாங்க இல்லையா, மீன் கொத்தி, அது வந்து இன்றைக்கி ஜஸ்ட்டு மிஸ். அது ஃபேனில் அடிபட்டு கீழே விழுந்து தான் தெரியல. பட் ஒரு 2 மினிட்ஸுக்கு அப்புறம் தான் நான் அதை பார்த்தேன். ஏதோ பேர்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது காலில் பயங்கரமாக அடிபட்டிருந்தது. ஸோ அதை கொஞ்ச நேரம் வந்து மஞ்சள் பத்தெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாம் வந்ததுக்கப்புறமா அவன்கிட்ட சொல்லி மாடி மேலே போய் பறக்க விட்டாச்சு. போயிடுச்சுடா, ஐயோ அந்த பனை மரத்துக்கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க வந்து சாமும் அப்புறம் சாமோட ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா 1 o'clock மேலே வந்து வீடு வந்து கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஆரம்பித்தாங்க. ஆனால் ரொம்ப டைம் எடுத்தது. பட்டுன்னு முடிச்சிரும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். பட் ஆனால் நாங்கள் நினச்சது வேறு. ஆனால் வேலை பாட்டுக்கு இழுத்துகிட்டே இருந்தது. அதனால் பசங்க இருந்ததால் கொஞ்சம் அவங்க பாட்டுக்கு அவங்களோட அந்த டெக்கரேட் வேலைலாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வர்றவங்களுக்கு வந்து ஃபுட் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் வெளியே சொல்லிட்டோம். ஏன்னா அதையும் என்னால் வந்து கண்டிப்பாக அவ்வளோத்தையும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஃபுட்டு வந்து வெளியே வந்து ஆர்டர் கொடுத்துட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் எங்களுக்கு வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 5 o'clock வந்து ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரேயரில் அட்டன் பண்ணாதவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் தள்ளியே தூரமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் கேக் வெட்டும்போது அவங்கெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நல்லா ஹாப்பியாக இருந்தது அந்த மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக வந்து சாட்சி வந்து நாங்கள் இந்த 20 years நாங்கள் நடந்தது அதை பற்றி சாட்சி சொல்ல சொன்னாங்க. ஸோ அதை பற்றி நான் சாட்சி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்ச் மெம்பர்ஸ் மூலிமா ஃபஸ்ட்டு ஒரு கேக் வந்தது. ரொம்ப எனக்கு பிடிச்ச எல்லோ கலர், என்னோடய ஃபேவரட் கலர். பட் வந்து அந்த கேக் வந்து பாக்ஸ் நசுங்கி பட்டுடுச்சு. ஸோ அதனால் கேக் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. ரொம்ப சென்டிமெண்ட்டாக அந்த பாட்டும் அந்த கேக் கட்டிங்கும் ரொம்ப சென்டிமெண்ட்டாக வந்து கொஞ்சம் நல்லா ஃபீல் ஆச்சு. எனக்கு கொஞ்சம் அழைய தாங்க முடியல, அவ்வளோ அதனால் வந்து ஏன்னா வந்து நம்ம 20 years நம்ம வாழ்ந்திருக்கோம். எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஹாப்பி எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம்ல இந்த 20 வருஷத்தில். ஸோ அதனால் அதை நினைக்கும் போது கடவுளுக்கு நம்ம நன்றி தான் சொல்லணும். இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒரு கதையே இருக்குங்க. கடைசி லாஸ்ட் மினிட்ஸில் போயிட்டு கரெக்டாக 5 o'clock மீட்டிங் தான் போயிட்டு 4:30 வந்து அந்த ட்ரெஸ்ஸை நான் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ ட்ரெஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா திடீர்னு பர்ச்சேஸ் பண்ணது இந்த ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் திரும்பவும் முடிஞ்சிட்டு ரெண்டாவது வீட்டு கேக் சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் வந்து ஆர்டர் பண்ணி அந்த கேக் வந்து கட் பண்ணோம். ஸோ அதுவும் நல்லா ஹாப்பியாக நாங்கள் ஃபீல் பண்ணோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது.
அதுக்கப்புறம் இது முடித்ததுக்கப்புறமா ஃபுட்டு சப்ளை பண்ண ஆரம்பித்தோம். என்னோடய ஃபேமிலியில், அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து ஃபுட்டு சப்ளை பண்ணாங்க. ஸோ சாப்பாடு வந்து நல்லா செஞ்சுருந்தாங்கன்னு சொல்லிட்டு எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சிக்கன் பிரியாணியாக இருக்கட்டும், கத்திரிக்காய் தொக்கா இருக்கட்டும், நல்லா இருந்தது, சூப்பராக இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த ஆண்டி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு தான் அது தேங்க் பண்ணணும். அதுக்கு ஆனால் எங்களுக்கு தான் சிக்கன் பீஸ் இல்லாமல் போச்சு. ஏன்னா நாங்கள் வந்து ஆரம்பத்துலேயே எடுத்து வைக்காமையும் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் ஓகே, எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டாங்கன்ற ஒரு ஹாப்பினஸ் இருந்தது. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. சாம்லாம் வந்து ரொம்ப விழுந்து விழுந்து வேலை பார்த்துட்டே இருந்தான். இதில் என்ன ஒரு ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, எப்போவுமே நாங்கள் ட்ரெஸ் கோடு எப்போவுமே ஒரே மாதிரி போடுவோம் என்னோடய ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா. ஆனால் இந்த வாட்டி வந்து ட்ரெஸ் கோடு நாங்கள் எதுவுமே சூஸ் பண்ணல. எல்லாமே அவங்களுக்காக கிடச்ச ட்ரெஸ்ஸு தான். அதுக்கப்புறம் போட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் யோசித்தோம், ஓகே எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸஸாக போட்டிருந்தோன்ட்டு எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நாங்கள் சாப்பிடும்போது அக்காவும் மாமாவும் சேர்ந்து 2 பேரும் மாறி மாறி ஊட்டிக்க சொல்லி வீடியோ எடுத்தாங்க. கண்டிப்பாக நீங்களும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ எல்லாமே எடுத்தது வந்து சாமோட ஃப்ரெண்டு ஆர்யா.